வணக்கம். ராஜஸ்ரீ என்டர்டெயின்மெண்ட் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் டைரக்டர். எங்களின் முதல் கேள்வி, நீங்க யாருடைய அசிஸ்டன்ட்? உங்க திரைப்பட பயணத்தின் ஆரம்பம் எது? சினிமாவில் நீங்க எங்க ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லுங்க. அப்போ உங்களை பத்தி நாங்கள் சொல்றோம் அப்படின்னாங்க. அப்போ நான் எங்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். கே. பாலச்சந்தர் அவர்களிடம் தான் நான் வந்து உதவி இயக்குநராக சினிமாவை ஆ முதல் அக்கு வரை கற்றுக்கொள்ள முயற்சித்தேன். நீங்க கே. பாலச்சந்தர் சார் டீம்ல எப்படி ஜாயின் பண்ணீங்க? கேபி சார்கிட்ட வந்து எப்படி ஜாயின் பண்ண அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்தளவில் ஒரு மிஸ்ட்ரி. அதே சமயம் அது வந்து ஒரு ஹிஸ்ட்ரிங்கிறது வந்து என்னுடைய வியூ பாயிண்டில் கிடையாது. ஒரு இயக்குனர் வந்து தன்னுடைய அசிஸ்டண்ட்டை, அதுவும் கே. பாலச்சந்தர் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு மாமேதை, குறைஞ்சபட்சம் வெறும் 3 உதவி இயக்குநர்கள் மட்டுமே வச்சுக்கிட்டு பல காரியங்களை வந்து கிரியேட் பண்ண ஒரு ஜாம்பவான். அவர்கிட்ட வந்து நம்ம எப்படி சேர்றோம் அப்படிங்கிறத விட அவர் எப்படி வந்து எடுக்கிறார் அப்படிங்கிறது தான் அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம். நான் பார்த்த வரைக்கும் வந்து அவருடைய வாசலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் நிற்பாங்க ஒவ்வொரு நாளும். 200 பேரில் வந்து 100 பேர் நடிக்கிறதுக்கு நிற்கிறாங்கன்னா 100 பேர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்னு நிற்பாங்க. ஸோ அப்படின்னா கணக்கு பார்த்தாங்க, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பேர், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பேர் நிற்பாங்க. அதில் ஒரு ஆளை வந்து நம்மளை வந்து செலக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து எப்படி வந்து ஒரு கரு உண்டாகுதோ, ஒரு ஸ்பெர்ம் வந்து எப்படி அந்த கரு முட்டையை வந்து துளைக்குதோ, அப்படி ஒரு சான்ஸ் தான் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக சேர்றது. நான் சினிமாவில் வேறு எந்த வாசல்லையும் நான் போய் நிற்கலை. என்னுடைய ஒரே குறி பாலச்சந்தர் சார் கிட்ட நம்ம வந்து சேரணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு என்ன குறுக்கு வழின்னு யோசனை பண்ணப்போ, நான் காலேஜ் முடித்த உடனே ஒரு ஆர்ட் டைரக்டர் மோகனம்னு அவங்க வந்து சிடிசின்னு ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க. அதாவது டெக்ஸ்டைல் டிசைனிங் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி. ஸோ நான் வந்து டெக்ஸ்டைல் டிசைனிங் வந்து என்னுடைய ஆன்சிலரி சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால நான் அதில் வந்து இன்ஸ்ட்ரக்டராக அவங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டதுன்னு தெரிஞ்சப்போ நான் வந்து அதில் போயிட்டு ஜாயின் பண்ணேன். ஏன்னா அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. வெறும் 600 ரூபா தான் சம்பளம் அதுக்கு. பட் இருந்தாலும் அவங்க வழியாக நம்ம வந்து பாலச்சந்தர் சாரை மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்ககிட்ட சேர்ந்து ஒரு வருஷம் அவங்ககிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட என்னுடைய உள்ள கிடைக்கையை தெரியப்படுத்தி அவங்க மூலமாக பாலச்சந்தர் சாரை நான் முதல் தடவை சந்தித்தேன். அப்போ உன்னால் முடியும் தம்பி வந்து ஆரம்பிக்க இருந்த சமயம். அப்போ வந்து அவர் வந்து ரொம்ப மென்மையாக ஒரு என்னை வந்து சேர்த்துக்கிறதுக்கு வந்து ஒரு மறுப்பு தெரிவிச்சிட்டார். என்னென்னா, இந்த மாதிரி வந்து கமல் சார் எல்லாம் நடிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு படம், நீங்கள் வந்து ரொம்ப ரா ஹேண்டாக இருக்கிறீங்க, அதனால் நம்ம அடுத்த படம் பார்ப்போம். இல்லைன்னா என்னுடைய சன் பாலகைலாசன் வந்து அயோவா யூனிவர்சிட்டியில் வீடியோ டெக்னாலஜி படிச்சுட்டு வந்திருக்கான், அவங்ககிட்ட வேணால் சொல்லி விட்றேன், யூ கேன் கோ அண்ட் ஜாயின் அப்படிங்கிற. நான் சொன்னேன், இல்லை சார், நான் எவ்வளோ நாள் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுறேன், உங்கள்கிட்ட தான் நான் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுவிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் உன்னால் முடியும் தம்பியில் ஆர்ட் டைரக்ஷன் சைடில் கொஞ்சம் அப்பப்போ போய் ஒரு கிளிம்ஸ் அவரை பார்க்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக எனக்கு வந்து இருந்தது. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன முக பரிச்சயம் வந்து கிடைச்சிது என் மேலே. அதுக்கப்புறம் புது புது அர்த்தங்கள் அப்போ நான் வந்து அவர்கிட்ட சேர்ந்து அது சேர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். அதுக்கு வந்து நிறைய கடிதங்கள், கார்ட்டூன்கள், இதெல்லாமே வந்து, அதாவது நான் எந்த வகையில் ஸ்பெஷல் அப்படின்னு அவருக்கு தெரியப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் நான் வந்து நிறைய வரைஞ்செல்லாம் நான் நிறைய அனுப்பிச்சிருக்கேன். ஒன் ஃபைன் மார்னிங் கால்டு வந்து புது புது அர்த்தங்களில் நான் அப்படி தான் வந்து ஜாயின் ஆனேன். ஜாயின் ஆனதுக்கப்புறம் ஏன்னா நான் எவ்வளவோ லெட்டர்ஸ், எவ்வளவோ அவரை படங்களாக வரைஞ்சி நான் வந்து அனுப்பிச்சிருக்கேன். ஆனால் எதை பற்றியும் ஒரு இதுவே இல்லையே, ஒரு ரெகக்னேஷனே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சோர்வு இருந்துச்சு எனக்கு. அவர் கூப்பிட்ற வரைக்கும் கூப்பிட்டு அவர்கிட்ட ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கழித்து எதேச்சியாக அவருடைய வீட்டுக்கு, அவருடைய ரூமுக்கு போக வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டுச்சு.
ஸோ ஆஃபீஸ்லேருந்து நான் எதையோ எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்காக அவருடைய ஆஃபீஸ் ரூம், வீட்டில் இருக்கிற அவருடைய ஆஃபீஸ் ரூம் கதவை திறந்தேன். பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா நான் அது வரைக்கும் எதெல்லாம் அவர் வந்து வரைஞ்சி அனுப்பிச்சிருந்தாலும் அத்தனையும் வந்து சோத்துலேயும் டேபிள்லேயும் பக்கவாட்லேயும் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தார். அப்போ தான் வந்து இவர் வந்து நம்ம ஏன் வந்து இவ்வளோ நாள் இழுத்தாருன்னா நம்மக்கிட்ட என்ன வருது அப்படிங்கிறத வந்து ஒரு எடை போடுறதுக்காக அவர் வந்து அந்த ரோப்பை வந்து நீளமாக விட்டுகிட்டே இருந்திருக்கிறாருங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அதை விட முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னென்னா, நான் அதெல்லாம் பார்த்ததை அவரும் பார்த்தாரு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 3 நாள் கழித்து திருப்பி அவருடைய ரூமுக்கு நான் போகிறேன். ஒன்றுமே இல்லை அங்கே நான் வரைஞ்சது. எந்த டிஸ்பிளேயும் அது எதுவுமே வைக்கல. அதாவது அது வரைக்கும் வந்து அவர் வந்து அதை வந்து ஒரு ரொம்ப வர்ஜினாக அதை வந்து வச்சுருந்தார். அது எப்போ நான் பார்த்தனோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அதை எடுத்துட்டார். அது வந்து கேபி டச் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கிற டைரக்டரை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல உங்களுக்கு பிடிச்ச இயக்குனர் யாரு? அதாவது சினிமாவை பொறுத்தளவுல அடுத்த ஜெனரேஷன் டைரக்டர்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. டைரக்டர் இஸ் அ டைரக்டர். இன்றைக்கும் வந்து பாரதி ராஜா சார் வந்து ஒரு டைரக்டர் தான், ஸ்ரீதர் ஒரு டைரக்டர் தான், கே பாலச்சந்தர் சார் ஒரு டைரக்டர் தான், சங்கர் ஒரு டைரக்டர் தான், நான் ஒரு டைரக்டர் தான், எனக்கு அப்புறம் வந்தவங்களும் டைரக்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு வாழ்வு அனுபவமும் ஒவ்வொரு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்குது. அதை பொறுத்து தான் அவங்க வந்து படங்கள் பண்ணுறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா சினிமா பொறுத்தளவில் இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கிரியேட்டராக வந்து ஒரு அனுபவம் கிடைக்க கிடைக்க இது வந்து ஒரு ஒரு வைன் மாதிரி அவ்வளவு வந்து ஒரு ஏஜ் ஆக ஆக தான் அந்த வைனுக்கு வந்து வேல்யூ ஜாஸ்திங்கிற மாதிரி அப்படி ஒரு விஷயம் வந்து என்றைக்குமே இருக்குது. நீங்கள் ஹாலிவுட் சினிமாவிலேருந்து பார்த்தீங்கன்னாலே அது வந்து டேவிட் லீனெல்லாம் வந்து 96 வயசு வரைக்கும் வந்து அவர் வந்து படம் இயக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு தான். அப்படி இருக்கும் பொழுது கதையை நான் எப்படி பார்க்குறேன், எனக்கு அப்புறம் வர டைரக்டர்ஸ் எப்படி பார்க்குறாங்க, எனக்கு முன்னாடி இருந்த டைரக்டர்ஸ் எப்படி பார்க்குறாங்க, இப்படி தான் நான் வந்து பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது எவ்ரி டைம் வந்து ஒரு புதுசாக வரும் பொழுது நான் கவனிக்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, கேபி சார் சொல்லுவார், 1 ஃபிலிம் ஒன்றா இருக்காங்கடா அப்படின்னா. அந்த மாதிரி ஒரு படத்துக்கு உண்டான சரக்கு மட்டுமே வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து பட்டை தீட்டி 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 தி பெஸ்ட் அவுட்புட்டாக ஒரு படம் பண்ணுற நிறைய டைரக்டர்ஸை நான் வந்து இந்த கடந்த இவ்வளோ வருடங்களில் வந்து நான் பார்த்துருக்கேன். ஆனால் அது 2வது படத்துலையோ 3வது படத்துலையோ அதனுடைய வீரியம் கம்மியாகிட்டே போயிடும். அதாவது ஒரே பாணியிலான படங்கள்லையோ இல்லை ஒரு இசம்லையோ அவங்க வந்து மாட்டிக்கிறத நான் பார்த்துட்ருக்கேன். அப்படி இல்லாமல் ஒரு வெரைட்டியாக எடுத்துக்கிற கதைக்களத்துக்கு வந்து நேர்மையாக ரொம்ப புதுசாக சொல்லக்கூடிய எல்லா இயக்குநர்களையுமே நான் ரொம்ப ரசிக்கிறேன், விரும்புகிறேன். பர்டிகுலராக இவர் எனக்கு பிடிக்கும் அவர் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறத விட நல்ல படம் கொடுக்குற அத்தனை பேரையுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், பீயிங் அ ஆடியன்ஸ். ஏன்னா நான் படம் டைரக்ட் பண்ணுற வரைக்கும் தான் நான் வந்து அந்த படத்துக்கு வந்து டைரக்டர். வெளியில் வந்து அடுத்த படத்தை பார்க்கும்போது ஐ பிகம் ஆடியன்ஸ். ஸோ நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக ஒரு படத்தை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நானும் வந்து பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரீசன்ட் டேஸில் உங்களை ஆகர்ஷித்த அத்தனை டைரக்டர்ஸுமே வந்து எனக்கும் ரொம்ப பிடிச்ச டைரக்டர்ஸ். உங்க படத்துல பிரமாதமான கதை அதோட நகைச்சுவை கலந்து நடத்துவது எப்படி? அதுதான் உங்க ஸ்டைலா? ஜெமினியில் வந்து ஒரு டைலாக் வந்து எழுதுனேன். அதில் வந்து எப்படின்னா வந்து அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சக்கரவர்த்தி வந்து ஒரு கேள்வி கேட்பார். அவர் முரளி டிஜிபியாக நடித்த முரளி கேரக்டரை பார்த்து அவர் சொல்லுவார், ஒர்க் பண்ணும்போது ஸ்டைல் எதுக்கு அப்படின்னு சொல்லுவார். அதுதான் எந்த விதத்துலேயும் வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்டைல் வச்சுட்டு இது இவருடைய படம் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம வந்து ஒரு 2-3 படத்துக்கு மேலே ஆடியன்ஸ் வந்து போர் அடிச்சிடும் அவங்களுக்கு. இவருனா இப்படி தான் அவர் படம் பண்ணுவார், இந்த ஜானல் தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே நான் வந்து என்னென்னா ரொம்ப கரெக்டாக ஒரு படம் முடித்ததுக்கப்புறமா அது என் மைண்ட்லேருந்து டோட்டலாக வந்து எப்படி நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேரில் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து எரேஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி டோட்டலாக அதை எரேஸ் பண்ணிவிட்டு
திருப்பி புதுசாக வந்து ஒரு இது ஃபார்மேட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு கதையை வந்து யோசிக்க ஆரம்பிப்பேன். ஸோ அந்த கதை வந்து எந்த விதத்துலையும் நான் முன்னாடி பண்ண கதை மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப நிச்சயமாகவே இருப்பேன். பட் எப்படி பார்த்தாலுமே வந்து நான் வந்து அடிப்படையில் ஒரு கார்ட்டூனிஸ்ட். ஸோ அந்த கார்ட்டூனிஸ்டாக இருக்கிறதுனால அந்த மனோபாவம் வந்து எனக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு காமெடி டீஞ்ச் வந்து ஒவ்வொரு சீன்லேயுமே இருக்குமா அப்படின்னு பார்ப்பேன். எங்கெல்லாம் ஒரு கேப் கிடைக்குதோ அங்கே வந்து வலிஞ்சு திணிக்காமல், அதாவது காமெடி படங்கள்லாம் காமெடியை மட்டும் தூக்கலாம், எல்லாருமே பாடி லாங்குவேஜ் காமெடியாக மாற்றிட்டெல்லாம் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நான் என் குருநாதர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, ஒரு நார்மலான சீனில் கூட சில விஷயங்கள் வந்து ஒரு காமெடியான ஒரு பஞ்ச் கிடைக்கணும் நமக்கு. அதை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் கொண்டு போகணுங்கிறதும், ரெண்டாவது காமெடிக்குன்னு தனியாக ட்ராக் எல்லாம் பெருசாக பண்ணிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் கதையோடு ஒட்டின கேரக்டர்ஸை வச்சுக்கிட்டே அந்த காமெடி வந்து இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து பார்த்துக்குவேன். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து காமெடியும் கதையும் இதில் வந்து என்னுடைய படங்கள் பெரும்பாலான படங்களில் வந்து ஜெல் ஆகிடும். அதையும் இதையும் பிரிக்கவே முடியாது. அந்த கேரக்டர்ஸை எடுத்துட்டிங்கன்னா, அந்த ட்ராக் எடுத்துட்டிங்கன்னா கதை வராது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் வந்து நான் காமெடியை வந்து கொடுப்பேன். என்னுடைய படங்களில் வந்து ஈவன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெமினியில் வந்து கலாபவன் மணி கூட வில்லனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு வில்லன் கேரக்டராக இருந்தாலும் அது வந்து அதில் காமெடி டீச் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தாமு, வையாபுரி, சார்லி, இவங்கெல்லாம் நான் வந்து ரொம்ப திறமையான நடிகர்கள். அவங்கள வந்து நான் வந்து நிறைய படங்களில் வந்து உபயோகப்படுத்தியிருக்கேன். ஒவ்வொரு படத்துக்கும் வந்து யார் பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படி இருக்கிற ஒரு ஆட்களை தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்க்கெட்டில் அவங்க வந்து ஓஹோன்னு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு காமெடியை வந்து நான் என் படத்தில் நான் எப்பவுமே வந்து போட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்னுடைய படங்கள் அப்படிங்கிறது வந்து பொதுவான ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அது ஜே மாதிரியான ஒரு லவ் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, காதல் மன்னன் மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஜெமினி மாதிரியோ அட்டகாசம் மாதிரியோ ஆக்ஷன் சீக்வன்சஸ் நிறைஞ்ச ஒரு படங்களாக இருந்தாலும் சரி, வட்டாரம் மாதிரி ஒரு சீரியஸான ஒரு ஜானர் இருக்கிற படமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் நல்லா பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அதில் வந்து காமெடி இருக்கும். காமெடி வந்து ஒரு இது கூட தூக்கலாக இருக்கவே இருக்காது. அது என்னுடைய பெரும்பாலான படங்களில் நீங்கள் பார்க்கலாம். உங்க ஆரம்ப பயணத்திலேயே ஆனந்த விகடன்ல கார்ட்டூனிஸ்டா பணிபுரிஞ்சீங்க. அதை நீங்க ஏன் தொடர விரும்பல? சினிமா தான் என்னுடைய முதல் ஆர்வம். இருந்தாலும் வந்து ஒரு ஒரு கேவி சார் கிட்ட வந்து சேர்றதுக்கு முன்னாடி சேருவோமா மாற்றோமா அப்படிங்கிற ஒரு இது இருந்தப்போ ரொம்ப பேசிக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்கணும்னு நினச்சி நான் வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் வந்து நான் படிச்சுட்டு வந்ததுனால எனக்கு கார்ட்டூன் வந்து கொஞ்சம் ஈஸியாக கை வரும். ஸோ அதை டெவலப் பண்ணி நான் வந்து ஆனந்த விடனில் போயிட்டு கார்ட்டூனிஸ்டாக, அதாவது பகுதி நேர கார்ட்டூனிஸ்டாக நான் வந்து ஃப்ரீலான்சிங் மாதிரி நான் பண்ணேன். பட் அது கிட்டத்தட்ட நான் வந்து கேபி சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்ததுக்கப்புறமும் அதை தொடர்ந்து பண்ணி 96 வரைக்குமே வந்து நான் வந்து ஆனந்த விடனுக்கும் ஜூனியர் விடனுக்கும் ஜூனியர் போஸ்ட்டுக்கும் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என்றைக்கு வந்து நான் முதல் படம் டைரக்ஷன் இது பண்ணணும், அப்போ இந்த இமேஜ் வந்து வந்து ஓவர் ஷேடோ பண்ணிடக்கூடாது. நான் ஒரு சீரியஸான ஒரு கதையை வந்து நான் பண்ணுறங்கும் போது என்னை வந்து ஒரு கார்ட்டூனிஸ்டாக பார்த்து ஒரு காமெடியான ஒரு கதையை வந்து எதிர்பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் ஒரு தேவையை கருதி அதை அப்படியே நான் நிறுத்திட்டேன். நான் அதனால தான் எனக்கு வந்து வேற ஒரு டைரக்டரான ஒரு இமேஜ் வந்து கட்டமைக்கப்பட்டதாக நான் வந்து நினைக்கிறேன். அதனால தான் வந்து நான் ஆனந்த விடனில் வரைஞ்சதை வந்து நான் வந்து தொடரல. இப்போவும் எனக்கு வந்து ஏதாவது தோணுச்சுன்னா ஒரு ஸ்கிரிபிள் மாதிரி நான் வந்து சும்மா வரைஞ்சி பார்த்துக்குவேனே தவிர அதை நான் ஒரு தொழில் முறையாக நான் வந்து வச்சுக்கிறேன். வசூல் ராஜா எம்பிபிஎஸ் வணிக ரீதியான ஒரு வெற்றி படம். அதன் பார்ட் 2 எதிர்பார்க்கலாமா? வசூல் ராஜா எம்பிபிஎஸ் உடைய பார்ட் 2 வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஒரு வசூல் ராஜா எம்பிபிஎஸ் தான், அதுக்கு வந்து பார்ட் 2ஓ பார்ட் 3ஓ அப்படியெல்லாம் இருக்கணும்னு இல்லை. ஏன்னா என்னையும் அறியாமல் அந்த படம் வந்து ஒரு கிளாசிக் ரேஞ்சிலையும் இன்றைக்கி வந்து வெகுஜன ரசனைக்கு உட்பட்ட ஒரு ஜனரஞ்சகமான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் படமாகவும் அது அமைஞ்சிருக்கு. இனி அதை பேஸ் பண்ணி நான் எந்த படம் பண்ணாலுமே வந்து கம்பேரிசன் வந்துடும். அதனால் வந்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்துக்கு உண்டான பார்ட் 2 அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து படம் இயக்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. உங்க
திரைப்பட பயணத்துல எதை பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க, எதை பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, நீங்க கத்துக்கிட்ட விஷயம் எது? நான் இதை கத்துக்கிட்டேன்னு சொல்றதுக்கு உண்டான விஷயமே கிடையாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படத்துக்கும், ஒவ்வொரு கதைக்கும், ஒவ்வொரு காட்சி அமைப்புக்கும், ஒவ்வொரு கோணத்துக்கும் நிறைய வித்தியாசம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த எரர்ஸ் ஒரு எரர் வருது, இந்த எரர்லேருந்து நம்ம படிப்பினை கற்றுக்கிட்டோம், அடுத்த எரர் அடுத்தாப்புலன்னா அடுத்தது வேறு வகையான எரர் வரும். இந்த ஒரே மாதிரியான எரர் என்றைக்குமே சினிமாவில் ஒரு நாள் வந்த தப்பு மறுநாள் அது வராது, வேறு தப்பு தான் வரும். ஸோ ஒவ்வொரு தப்பையும் எவ்வளோ தூரம் மழுப்பி அதில் எடிட்டிங்கில் சரி பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது அது தொழில்முறை சார்ந்த ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, அதாவது எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னா, நான் பாக்கியராஜ் சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா அது என் மைண்டில் அப்படியே பதிஞ்சு போச்சு. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு தடவை நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க, டைரக்ட் பண்ணுற மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக ஒரு இதில் எழுதியிருந்தார். கரெக்டு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 10 பேர் கூடி நின்று பார்க்குறாங்க, ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்குறாங்க அப்படிங்கும் பொழுது ஒரு மமதை வரும். நம்ம தான் இந்த இதில் ஒரு கேப்டன், நம்ம தான் ஒரு டேரக்டர், நம்ம எப்படி பண்ணுறோம் பாரு, எல்லோரும் நம்மளை கவனிக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாடி லாங்குவேஜை மாற்றிக்குவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அது இல்லை. ஒரு டைரக்டர் இயல்பாகவே டைரக்டராக இருக்கணும் எந்த ஸ்பாட்லேயும். இது நான் அவர் சொல்லி நான் இன்னைக்கு வரைக்கும் கடைப்பிடிக்கிற விஷயம் அதுதான். நீங்க தல அஜித் சாருடன் 4 படம் பண்ணிருக்கீங்க. ஆனா தளபதி விஜய் சாரோட ஒரு படம் கூட பண்ணல. ஏன்? தலையோட நீங்க படம் பண்ணிட்டீங்க, ஆனா தளபதியோட இன்னும் படம் பண்ணல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்பவும் கேட்டுட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே ஒரு வாஞ்சை இருக்கு என் மேல, இன்க்ளூடிங் விஜய் சார் ஃபேன்ஸு கூட, நீங்கள் விஜய் சார் வச்சு ஒரு படம் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பு கரெக்டான ஒரு விதத்தில் அது டேக் ஆஃப் ஆகலை, டியூ டு சோ மெனி ரீசன்ஸ். இருந்தாலும் அவர் நம்ம இன்னொரு சமயம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கதையும் அதற்குண்டான ஒரு சரியான ஒரு இதுவும் வரும் பொழுது நான் கண்டிப்பாக அவர் கூட படம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் நம்புகிறேன். சரண் சரண் என்று வெற்றி கொடியை நாட்டிய திரைப்பட இயக்குனர் சரண் திடீர் என காணாமல் போக காரணம் என்ன? அடிப்படையில் நான் ஒரு கிரியேட்டர், ஹைலி சென்சிட்டிவ் பர்சன். ஸோ நான் எனக்கு சினிமா தவிர வேறு எதுவும் தெரியாது. நான் தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கூட நான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் மறுத்த படங்களுடைய எண்ணிக்கை 32 படம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களால் நான் மறுத்துருக்கேன். அதனால் நான் ரொம்ப சூஸியாக தான் இருப்பேன். அண்டு ஒரு 3 படம் நான் ப்ரொடியூஸும் பண்ணேன். இந்த தயாரிப்பில் எனக்கு ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்கள் ஒரு செட்பேக் கொடுத்துருச்சு. இந்த செட்பேக் ஒரு பண ரீதியான ஒரு செட்பேக் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் பாதிக்கப்படும் அதனால. ஆனால் கிரியேட்டிவிட்டிங்கிறது தான் என்னை பொறுத்தவரையில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகா போதை அப்படின்னு சொல்லலாம். இந்த எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் ஒரு படத்துக்குன்னு கதைக்குள்ளே போயிட்டேன்னா, அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டேன்னாலும் என்னை எந்த பிரச்சனையும் என்னை தீண்டவே தீண்டாது. பட் அப்படி இருந்தும் சில கமிட்மெண்ட்னால, சில பேருக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாக்குனால, அப்புறம் ஒரு படம் நிற்கக்கூடாது, அதை நானே கையில் எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இது பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ் எல்லாம் வந்தப்போ எனக்கு அது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருந்துச்சு. கவனமாக கேட்டுங்க, ஸ்பீட் பிரேக்கர்னு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஸ்பீட் பிரேக்கரை தாண்டினோடனே திருப்பி ஒரு வண்டி வேகம் எடுக்கிற மாதிரி என்னுடைய வண்டியும் வேகம் எடுக்கும். ஏன்னா இன்றைக்கும் அவ்வளோ ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக தான் என்னுடைய தினப்படி வேலைகள் இருக்குது. அண்டு இன்ஃபேக்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெப் சீரிஸுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிரியேட்டருக்கு உண்டான ஒரு பிரத்யேகமான ஒரு உலகம் பிரிஞ்சிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு கோணத்துலேயும் படங்கள் பண்ணுறது, அதே சமயம் வணிக ரீதியான ஒரு தியேட்டருக்கு மட்டுமே உரித்தான படங்கள் பண்ணுறதுக்கு உண்டான சில
இதெல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது வரும்போது நீங்கள் திருப்பி பழையபடி ஒரு ஒரு வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு இயக்குனராக நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு என்ன இது பண்ணாலும் நான் இன்னைக்கு 2019 வரைக்குமே என்னுடைய படங்கள் வந்து வந்துட்டு தான் இருக்குது. 1000 வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ராஜா MBBS வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நான் இயக்கி வெளிவந்த படங்கள் தான். அதனால் கேப்புங்கிறது சில சினிமாவில் இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள்னால சில கேப் வந்து வந்துச்சு. அதாவது ரிலீஸுக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், அது தியேட்டர் கிடைக்காம நம்ம போராடக்கூடிய நிர்பந்தம், இதெல்லாமே வந்து இருக்கிறதுனால தான் அந்த கேப் வந்து நமக்கு வந்துருச்சே தவிர மற்றபடி என்ன தடுத்து நிறுத்துகிற சமாச்சாரம்னு எதுவுமே கிடையாது. நீங்க இயக்கி நடிக்க வச்ச நடிகர்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள். ஆரவ் வந்து ஒரு தேர்ந்த ஒரு ஜனரஞ்சகமான ஒரு நடிகர். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு இருக்கிற இந்த சினிமா காலகட்டத்தில் மார்க்கெட் ராஜா ரிலீஸ் அப்போ சில காரணங்களாலையும் மழையின் காரணமாகவும் இந்த படத்துக்கு உண்டான சரியான ஒரு டேக் ஆஃப் வந்து அமையலையே தவிர அதில் ஆரவுடைய நடிப்பையும் அவருடைய அந்த எஃபர்ட்ஸையும் வந்து எந்த விதத்துலையும் வந்து நம்மளால் வந்து மறுக்கவே முடியாது. கூடிய சீக்கிரம் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல நீங்கள் ஆரவ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். வினய் இஸ் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அண்ட் ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு கேஷுவல் ஆர்டிஸ்ட். அப்புறம் வந்து காட்ஃபாதர் படத்தினுடைய மிகப்பெரிய ஃபேன் அண்டு ஒரு சினிமாவுடைய உபாசகம் அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு வந்து ஒரு சரியான ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து எனக்கு இருக்குது. நீங்கள் 1000 ஒரு டபுள் ஆக்ஷனில் வந்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காருங்கிறது நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதே மாதிரி மோதி விளையாடு வந்து இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட நிறைய பேர் வந்து பாராட்டி சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து மோதி விளையாடு. அதில் அவருடைய கேரக்டரைசேஷன் எப்படி, அவர் எப்படி அவுட்புட் கொடுத்துருந்தாருலாம் பார்த்தீங்கன்னா அண்டு ஐ திங்க் ஹி வில் கம் பேக் வித் அ பேங். அது நான் எதிர்பார்க்குறேன். ஜெயம் ரவி இதயத்துடன் படத்தில் வந்து பண்ணார். அப்போ தான் அவருக்கு வந்து அது வந்து ஐ திங்க் அவருக்கு 3வது படமோ என்னமோன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜெயம் ரவி காலேஜ் டேஸ்லேருந்தே எனக்கு வந்து நல்லா தெரியும். எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டுலாம் போயிருக்கிறாரு நடிகராக முன்னாடி. பட் நான் அந்த இதே திருடனில் வந்து பார்த்தப்போ வந்து ரொம்ப அப்போவே ஒரு மெச்சூரிட்டி இருந்தது ஜெயம் ரவி கிட்ட பெர்ஃபார்மன்ஸில். அவ்வளோ ஒரு நாசூக்கான ஒரு நடிகர்னு வந்து சொல்லலாம். தான் வந்து தான் வேலை வந்து அந்த முனைப்பாக அந்த கேரக்டரை வந்து எப்படி உள்வாங்கிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அஃப்கோர்ஸ் வந்து அவங்க அண்ணன் மோகன் ராஜா மிகப்பெரிய டைரக்டர், எடிட்டர் மோகன் சாரை பற்றி நீங்கள் கேட்கவே வேணாம். ஒரு சினிமா குடும்பம். அவங்க வந்து அதாவது 24 மணி நேரமும் வந்து சினிமாவை சிந்திக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. அவங்க கனவுல கூட அவங்களுக்கு வந்து சினிமா தான் வரும்னா பார்த்துங்க. அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஜெயம் ரவி வந்து ஒரு வெர்சடைல் ஆக்டராகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாகவும் இன்றைக்கி வந்து மாறிட்டார். இன்னும் பல பரிமாணங்கள் வந்து நீங்கள் ஜெயம் ரவி கிட்ட பார்க்கலாம். அல்ல குறையாத ஒரு தங்கச் சுரங்கம் மாதிரியான ஒரு நடிகர் ஜெயம் ரவி. பிரசாந்த் அவர்களோட நான் வந்து பார்த்தேன் படம் வந்து பண்ணேன். அப்போ வந்து he was a very happening hero. ஸோ அந்த படத்தில் வந்து பண்ணும்பொழுது ஒரு டெடிகேஷன் வந்து அவர்கிட்ட கொண்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு பாடல் காட்சியாகட்டும், டான்ஸ் ஆடுறதாகட்டும், அப்புறம் வந்து அதாவது சில க்ளோஸ்அப் ஷாட்டுன்னு வைங்களேன். இப்போ மவுத்தார்கனை வந்து அவர் கையில் பிடிச்சிட்ருக்கிறாரு அல்லது வந்து அந்த பேஜரை வந்து அவர் கையில் வச்சிட்ருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா அது கேமராவில் வந்து படம் பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த க்ளோஸ்அப்பை. ஏன்னா அவ்வளோ ஒரு டைட் க்ளோஸ்அப்பில் இருக்கும்போது கொஞ்சம் அசைஞ்சாலும் அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து மாறிடும். ஆனால் நீங்கள் பிரசாந்தை நம்பி எவ்வளோ பெரிய இதை கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் கையில். அது வந்து அந்த அசைவே இருக்காது. ஆணி அடித்த மாதிரி அந்த கையை வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அப்படி நிற்க வச்சாருன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஷூட் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு திறமைசாலி அண்டு ரொம்ப ஒரு கிரேட் ஃபைட்டர். அவரை நம்பி நீங்கள் எவ்வளோ பெரிய ரிஸ்க்கான சண்டை காட்சிகளையும் நீங்கள் வந்து வைக்கலாம். டூப்பெல்லாம் போடாமல் தானே அதை செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஒரு மென்மையான உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு முகம், ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு. இன்னும் சினிமாவில் இருக்கிறாரு.
அவர் வந்து மிகப்பெரிய ஒரு புதிய பரிமாணத்தில் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. மாதவன் வந்து ஜே படத்தில் நடித்தார். எனக்கு மாதவன் கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ரொம்ப ஒரு தொழில்முறை நடிகர், ரொம்ப ப்ரொஃபஷனலிசம் வந்து அவர்கிட்ட இருக்கும். ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் கிட்ட நம்ம வந்து வேலை வாங்குற மாதிரி தான் அவர்கிட்ட வேலை வாங்க முடியும். அப்புறம் அதே மாதிரி அந்த ஹீ வில் பிஹேவ் ஆஸ் எ கேரக்டர். அந்த நடிக்கிறாருன்னே தெரியாமல் அந்த பிஹேவிங்கில் வந்து அந்த கேரக்டர் வந்து உருவாக்கி நடிக்கக்கூடியவர். அண்டு அபரிமிதமான ஒரு நகைச்சுவை உணர்வு அவருக்கு வந்து இருக்கும். நீங்கள் அவருடைய கடந்த கால சில நிகழ்வுகளை வந்து அவர் வந்து விவரிக்கும் பொழுது அப்போ நமக்கு தெரியும், நம்ம யாருனாலையும் ஒரு தேர்ந்த கதாசிரியர் கூட அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸை வந்து விவரிக்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து ஒரு சீனை வந்து அவர் சொல்கிற விதம் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்து ராக்கெட்ரி படத்தின் மூலமாக அவர் வந்து இயக்குனராகவே ஆகிட்டார். ஒரு ரொம்ப ஹைலி எக்ஸ்பெக்டட் மூவியாக உருவாகிட்டு வர படம் தான் அந்த ராக்கெட்ரி. அதே மாதிரி வெப் சீரிஸ் எல்லாம் வந்து தைரியமாக பண்ணது, ஹிந்தி பெல்ட்டில் படம் பண்ணிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு வெர்சடைலாக அவர் பண்ணிகிட்ருக்கிறாரு. மாதவன் வந்து இன்றைக்கி நான் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நான் ஒரு டைரக்டராக ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும்னா அது வந்து மாதவனை பார்க்கும்போது தான் எனக்கு வந்து அந்த சந்தோஷம் என்றைக்குமே இருக்கும். விக்ரம் சொல்லவே வேணாம். நான் வந்து தனியாக பாராட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு வந்து ஒரு படங்களில் ஹீரோவாக நடித்து ஒரு போராட்ட காலத்தில் வந்து வாய்ஸ் டப்பிங்க்கு வந்து ஹீரோக்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருப்பாரு. அப்போ அந்த காலகட்டத்திலேருந்து எனக்கு வந்து அவர் பரிச்சயம் உண்டு. அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னென்னா, அதாவது போராடி லைஃப்பில் வந்து அவர் நினச்சதை வந்து எட்டி பிடிக்கணும், அது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற அந்த டெடிகேஷனை வந்து அவர் வந்து கைவிடவே இல்லை. அவர் வந்து ஒரு விடாமுயற்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இன்றைக்கி வந்து அவரை நான் ஜெமினியில் பண்ணும் பொழுது நான் வியந்து பார்த்த விக்ரம் வந்து அது வேறு. அவருக்கு வந்து நல்ல ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு முக அமைப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் நிறைய படிக்கக்கூடியவர். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா, ரொம்ப அவரை வந்து ஒரு அறிவார்ந்த ஒரு நடிகராக நீங்கள் வந்து பார்க்கலாம். தட் இஸ் விக்ரம். மனோஜ் அல்லி அர்ஜுனா படத்தில் வந்து பண்ணார். அவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு திறமை இருக்கக்கூடிய ஒரு நல்ல பையன் என்னை பொறுத்தளவில். எனக்கு வந்து பாரதி ராஜா சார் வந்து என்னுடைய மானசீக குரு. அவர் கூப்பிட்டு ஒரு படம் என் பையனை வச்சு பண்ணணும் அப்படிங்கும்போது நான் எந்த விதமான கொஸ்டினும் கேட்காம நான் ஒத்துக்கிட்டு ரொம்ப டெடிக்கேட்டடாக நான் பண்ண ஒரு முக்கியமான படம் அது. அது ஏன் வந்து சரியாக போகலை அப்படிங்கிறது வந்து அது சில நேரங்களில் சினிமாவில் இந்த சாபம் வந்து நமக்கு நடக்கும். ரஹ்மான் சார் வந்து மியூசிக் பண்ணியிருந்தார். ரீரிகார்டிங்கில் வந்து அப்படி விழுந்து ரசித்து சிரித்தார் அவர் ரஹ்மான் பொறுத்தவரை. ரொம்ப பிடிச்ச படம் அவருக்கு. ஸோ அந்த படம் வந்து இன்றைக்கும் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ஈவ்டீசிங் பேஸ் பண்ணி எடுத்த அந்த படத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களும் வந்து பார்த்துருந்தாங்கன்னா அது அந்த வருஷத்துக்கு ஆகச்சிறந்த மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கும். பட்டு பெண்களுக்காக ஒரு இன்றைக்கி நம்ம வந்து பரவலாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அன்றைக்கே நடந்தது. அதை வந்து ரொம்ப ஒரு சரியான நேரத்தில் சொல்ல அந்த படத்தை வந்து சரியான வகையில் வரவேற்காதது வந்து அது என்னுடைய குற்றம் அல்ல, மனோஜுடைய குற்றம் அல்ல, பாரதி ராஜா சாருடைய குற்றம் அல்ல அப்படிங்கிறத தான் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அஜித் சார் அவரை பற்றி என்ன சொல்கிறது, நான் வந்து எல்லாம் சொல்லிட்டேன். சொல்லாத விஷயங்களே இல்லை. பரவலாக எல்லாருக்குமே வந்து தெரியறது வந்து அவருக்கும் எனக்குமான அந்த ஒரு நட்பு எப்படிப்பட்டது. என்னதான் வந்து பாலச்சந்தர் சாருடைய உதவி இயக்குனராக இருந்தாலும் என்னை நம்பி ஒரு படத்தை வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய
ஒரு துணிவு இருக்கணும். அஜித் அவர்களுடைய துணிவும் அந்த வெங்கடேஸ்வராலயம் கம்பெனி அவங்களுடைய ஒரு துணிவும் தான் என்னை வந்து டைரக்டராக உயர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவர் இல்லாமல் ஒரு இயக்குனராக எனக்கு வந்து வாழ்க்கை இல்லை. என்னை பொறுத்தவரை ஹீ இஸ் அல்டிமேட், ஹீ இஸ் நம்பர் 1 ஃபார் மீ. என்னுடைய நம்பர் 1 ப்ரியாரிட்டி என்றைக்குமே வந்து தல அஜித் அவர்களுக்கு தான். என்னுடைய நன்றி கடனில் வந்து ஒரு பெரும்பான்மையான நன்றி வந்து நான் வந்து அவருக்கு தான் என் மனசில் வந்து நான் தேக்கி வச்சுருக்கேன். ஹீ இஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன், ஜென்டில்மேன் இன் தமிழ் சினிமா, ஒன் அண்ட் ஒன்லி ஜென்டில்மேன் இன் தமிழ் சினிமா. அழகான கதாநாயகிகளுடன் சில சர்ச்சைகளில் ஈடுபட்டதுண்டா? அழகான கதாநாயகிகளோட எனக்கு சர்ச்சைகள் வந்திருக்கு. சர்ச்சைகள்னால் வந்து நான் நினைக்கிறது அவங்ககிட்ட வரணும்னு எதிர்பார்த்து அவங்களுக்கு புரியாமல் சம்டைம்ஸ் ஒரு ஆர்கியூமெண்ட்லலாம் போகும். எனக்கும் பூஜாவுக்கும் வந்து ஜே அப்போ ஒரு ஆர்கியூமெண்ட்டெல்லாம் இருந்திருக்கு. அதே மாதிரி சமீரா ரெட்டிக்குள்ள எனக்கு ஆர்கியூமெண்ட் இருந்திருக்கு அசல் படத்துக்கும். இந்த மாதிரியான சர்ச்சைகள் தான். மற்ற வேறு விதமான சர்ச்சைகளில் வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டாக நான் வந்து ஒரு பெண்ணாக பார்ப்பேன் முதல்ல, அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்டாக பார்ப்பேன். அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு கதாநாயகனும் கொடுக்குற விலை என்ன அப்படின்னா அவங்களுடைய ஒரு சைல்டுஹுட், அவங்களுடைய ஒரு நட்பு வட்டம், அவங்களுடைய ஒரு அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு சில செல்ஃப் அபிலாஷைகள், இதெல்லாம் அவங்க வந்து தியாகம் பண்ணிட்டு நம்ம மனசில் ஒரு உருவமாக அவங்க வந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கோ ஒரு ஆடியன்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு ஒரு ரீச் ஆகணுங்கிறதுக்காக அவங்க வந்து படுற அந்த இது இருக்கு இல்லையா. அதாவது நான் நிறைய கேர்ள்ஸ் வந்து பார்ப்பேன், தமிழில் ஒரு அக்ஷரம் கூட தெரியாமல் வந்து தமிழ் படத்தில் நடிக்க வருவாங்க. ஆனால் அடுத்த படத்துலேயே அவங்க வந்து தமிழ் வந்து சரளமாக பேசிகிட்டு இருப்பாங்க. தமிழ் தான் இல்லை, தெலுங்கு படம் போவாங்க, தெலுங்கு கற்றுக்குவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஆண் வர்க்கத்துக்கு வந்து அவ்வளவு சுலபமாக கைவரப்படாத ஒரு தனி ஸ்பெஷல் கிராஸ்பிங் பவர். அப்போ அந்த அந்த நடிகைகள் நம்பி அவங்க குடும்பம் இருக்குது. அதே மாதிரி அவங்கெல்லாம் வந்து இது ஆஃபீஸ் மாதிரி தான் இப்போல்லாம் வந்து வராங்க. இந்த ஆஃபீஸ் கோயிங்கில் அவங்களுக்குன்னு அவங்க வாழ்க்கையில் அவங்க வந்து சினிமாவுக்குன்னு ஒதுக்கிறது வந்து அதிகபட்சம் 3 வருஷம், குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் ஒரு 10 வருஷம். இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த ஒரு வாழ்க்கைக்கு அவங்க போகும் பொழுது அவங்களுக்கு உண்டான அந்த கௌரவம், அந்த மதிப்பு, மரியாதை எல்லாமே அவங்களுக்கு வந்து இருக்கணும். அப்படிங்கிறது வந்து நான் வந்து கேவி சார் கூட இருந்தனாலே ஒன்றுமோ தெரியாது, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அச்சீவ் பண்ணுற பெண்கள் மேலே எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு மரியாதையும் மதிப்பு என்றைக்குமே இருக்குது. ஸோ இதுதான் என்னை பொறுத்தளவில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பதில். உங்க குடும்ப வாழ்க்கையை பற்றி ஒரு சில வார்த்தை. என்னுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அமைதியான ஒரு குடும்பம். எனக்கு வந்து ஒரு பையன், ஒரு பொண்ணு, அன்பான ஒரு மனைவி, இவ்வளோ தான் என்னுடைய ஃபேமிலி. என்னுடைய பெரும்பாலான நேரங்கள் வந்து நான் வந்து அவங்களோட தான் நான் வந்து செலவு பண்ணுறேன். ஷூட்டிங் முடிஞ்சு, எடிட்டிங் முடிஞ்சு, அல்லது அதுக்குண்டான வேலைகள் முடிஞ்சோன்னா எனக்கு வந்து எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு தான் இருக்கும். போயிட்டு வீட்டில் இருக்கும் பொழுது தான் நான் வந்து என்றைக்குமே வந்து நானாக இருப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு அவங்களுக்கும் வந்து சினிமாவுடைய வீச்சோ அதனுடைய பின்புலமோ வந்து அவங்க வந்து தெரியாத விதத்தில் தான் வந்து நான் அவங்களை வந்து வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் வந்து நானே கதவை தட்டி தான் உள்ளே போகணும். அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு குடும்பம். உங்களுடைய அடுத்த படம் நாங்க எப்ப பார்க்கலாம்? முன்னணி கதாநாயகர் வச்சு பண்ணுவீங்களா இல்ல புதுமுகங்கள் வச்சு பண்ண போறீங்களா? அடுத்த படம் எப்போ பார்க்கலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த படங்கள் எப்போ பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அதுக்குண்டான பலவிதமான ஒரு முன்னணி ஹீரோவோட பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடுகளும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் நான் சொன்ன வெப் சீரிஸ் அது மாதிரி வந்து ஒரு ஹிந்திலேயே வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இருக்குது. அதுக்கு உண்டான விவாதங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் பேண்டமிக் சுச்சுவேஷனில் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக நிறைய படங்களுக்கு உண்டான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒன்ஸ்
இந்த கொரோனா பயத்திலிருந்து ஆபத்திலிருந்து நம்ம எல்லாருமே வந்து விடுபட்டு வெளியில் வரும் பொழுது அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உங்களுடைய பேசிக் அந்த வருமானம், உங்கள் குடும்பத்துக்கு உண்டான ஒரு பாதுகாப்பு, உங்களுடைய விட்டு போன பல விஷயங்கள் வந்து நீங்கள் நடத்தினதுக்கு அப்புறமா 4வதாக வர்றது தான் ஒரு சினிமா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவம். அப்படி அந்த 4வது ப்ரியாரிட்டியாக நீங்கள் வச்சுட்டு இருக்கிறது ஒரு வகையில் வந்து எங்களுக்கு வந்து முதல் ப்ரியாரிட்டி எங்களுடைய லைஃபுக்கு. ஸோ இது ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் எப்போ இணையுதோ அன்னையிலிருந்து வந்து எல்லா விதமான ஒரு நல்ல விஷயங்களும் உங்களுக்கும் நடக்கும், சினிமாவுக்கும் நடக்கும், அதன் மூலமாக எனக்கும் நடக்கும். ஒரு தயாரிப்பாளர்கிட்ட நீங்க இயக்குனரா வேலை செஞ்சது, நீங்க ஒரு இயக்குனரா தயாரிப்பாளர் ஆனதுக்கு என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? தயாரிப்பாளர்கிட்ட வந்து ஒரு இயக்குனராக வேலை செய்யும்போது நிறைய நமக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த ரிலீஸ் டேட் நெருங்க ஒரு அடி மனசில் வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது பாரதி ராஜா சார் வந்து சொன்னார் ஒரு தடவை, அதாவது எனக்கு முதல் குழந்தை பிறக்கிற தருணத்தில் அவர்கிட்ட சொல்லும்போது சொன்னார், ஐயோ அது வந்து நமக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் யா வெளியில் நடக்கும்போது. இந்த மாதிரி வந்து ஒரு ஒய்ஃபை வந்து ஒரு ஆபத்தான ஒரு இதில் வந்து நம்ம ஈடுபடுத்திட்டோமோ, குழந்தையே இல்லாமல் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்குமோ, நல்லா தோணுங்க அப்படின்னாரு. கரெக்டு. அந்த மாதிரி தான் வந்து ஒரு தயாரிப்பாளர்கிட்ட ஒரு இயக்குனராக நம்ம வந்து வேலை செய்யும்போது ரிலீஸ் நெருங்குற அன்னைக்கு அது வந்து பிரசவ வார்டுக்கு வெளியில் நிற்கிற ஒரு வேதனை இருக்கும். எல்லாத்தையும் விட்டுருங்க, நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி, நம்மளுடைய எல்லாமே வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டாலும் அவ்வளவையும் தாண்டின ஒரு வலி மிகுந்த ஒரு விஷயம் வந்து ஒரு தயாரிப்பாளருடைய. அந்த படம் வந்து ஜெயிச்சு அவர் வந்து குறைஞ்சபட்சம் அவருடைய முதலீடை திரும்பி எடுக்கிறதுக்காக இருக்கணுமே தவிர அவர் வந்து நஷ்டத்துக்கு ஆகப்படக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கும். பட் என்னுடைய இது வந்து சினிமாவில் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அல்லி அர்ஜுனா வந்து நல்ல படமாக இருந்தாலும் தோத்துருச்சு கமர்ஷியலாக. மார்க்கெட் ராஜா நல்ல படமாக இருந்தாலும் கமர்ஷியலாக வந்து அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் அது வந்து அந்த ப்ரொடியூசருக்கு வந்து பாதகம் பண்ணிடுச்சு. இது வந்து 1020 படம் பண்ணும்பொழுது இணைஞ்சு அந்த படத்தை தயாரித்தவங்களுக்கு வந்து அதற்குண்டான நஷ்டம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் மீறி உருவாகிறது தான் ஒரு சினிமா. எல்லாரும் நினைக்கிற மாதிரி வந்து சினிமாவில் இருக்கிறவங்க, சினிமா சம்மந்தப்பட்ட சினிமா தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள்லேருந்து லைட்மேன் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி எல்லாருமே கற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. பட் எண்ட் ஆஃப் தி டே இன்றைக்கி வந்து இவ்வளோ ஒரு பெரிய பேண்டமிக் சுச்சுவேஷனில் உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறது வந்து என்டர்டெயின்மெண்ட் தான். இந்த என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லைன்னா எல்லாருடைய மென்டல் பேலன்ஸும் வந்து பாதிக்கப்பட்டுரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எல்லாரையும் மெஸ்மரைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நானும் வந்து தயாரிப்பாளராக மாறினேன். 6 ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். ஹரி சூர்யா அவர்கள் 2 பேரும் இணைஞ்சு பணியாற்றின முதல் படம் வந்து அதுக்கப்புறம் அவங்க 6 படம் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு இது. அடுத்தது வந்து வட்டாரம் நான் பண்ணேன் ஆர்யா வச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வட்டாரத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு மதிப்பும் மரியாதையும் ஆடியன்ஸ் மத்தியில் இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும். அண்டு முனி கேட்கவே வேணாம். இன்றைக்கி வந்து ராகவா லாரன்ஸ் வந்து என்னுடைய அமர்கலம் படத்துலையும் பார்த்தேன் டெஸ்டிங்கையும் ஒரு நடிகராக அறிமுகப்படுத்தி அப்புறம் அவர் இயக்குனராக்கி என்னுடைய பேனரில் ஜெமினி ப்ரொடக்ஷனில் முனிங்கிற படத்தை வந்து பண்ண வச்சேன். இன்றைக்கி அந்த முனியோட சீக்வல் வந்து இன்றைக்கி வந்து ஹிந்தி வரைக்கும் ஒரு பெரிய அளவில் ரீச் ஆகிருக்கு. ராகவா லாரன்ஸுங்கிற ஒரு நேம் வந்து இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் பரவி கிடக்குது. ஸோ இது வந்து நான் டைரக்டராக இருந்ததை விட ப்ரொடியூசராக இவ்வளவு பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப ஒரு பெருமையாக நான் நினைக்கிறேன். இன்னொன்று, நம்ம தயாரிப்பாளராக இருக்கும் பொழுது நான் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால அவங்களுக்கு உண்டான பூரண சுதந்திரம். 6 படத்தில் கூட ஒரே ஒரு தடவை அந்த செட்டுக்கு போயிட்டு செட்டு எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்டார் கதிர். அதுக்காக நான் போய் பார்த்தனே தவிர வேறு எதுக்காகவும் நான் போகல. அதே மாதிரி முனி படத்தப்பவும் வந்து என்னுடைய ப்ரெசன்ஸ் வந்து பூஜை அன்னைக்கு மட்டும்தான் இருந்ததே தவிர அதுக்கப்புறம் நான் வந்து
எந்த விதமான குறுக்கீடும் ஆஸ் அ ப்ரொடியூசராக நான் பண்ணல. ஏன்னா எனக்கு தெரியும் டைரக்டருக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு சுதந்திரம் தேவைப்படும் அப்படிங்கிறது, அதை நான் வந்து கொடுத்தேன். ஸோ ஒரு தயாரிப்பாளராக பண ரீதியாக கஷ்டப்பட்டாலும் மன ரீதியாக நான் வந்து வெற்றி பெற்றிருக்கேன். ஏன்னா இவ்வளோ பேருக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் வந்து எனக்கு படங்கள் பண்ணது மூலமாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சினிமாவில் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பத்தி உங்களுடைய கருத்து? ஓடிடி பிளாட்ஃபார்ம் வரமா சாபமா? சந்தேகமே இல்லாமல் அது வந்து ஒரு வரம். ஏன்னா ஒரு பீரியட்ல வந்து ஒரு சினிமாக்குள்ள வந்து இடம் கம்மியானா வந்து உள்ள நுழையணும்னு நினைக்கிறவங்க வந்து ஆயிரக்கணக்கில் இருந்தப்போ மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஒரு நிலம் வந்து உருவாச்சு. அப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு டிவி சீரியல்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு கதவை திறந்த உடனே இங்கே நெருக்கடி குறைஞ்சி இங்கேருந்து நிறைய பேர் வந்து அங்கே அவங்களுடைய வருமானத்தையும் அவங்களுடைய திறமையும் வெளிக்காட்டுறதுக்காக வந்து அவங்க வந்து அந்த பக்கம் போனாங்க. அப்போ கொஞ்சம் ஒரு ரிலீஃப் இருந்தது. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து சினிமாவில் வந்து எல்லாருக்கும் படங்கள் வந்து எடுக்கணும், படங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே தவிர தியேட்டரில் வந்து எல்லா படமும் வந்து ஓடுறது கிடையாது. ஆடியன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து அது உலகளாவிய நடைமுறை என்னென்னா, எது மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிற படமோ அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து அவங்க கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து 8 ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ அவங்க படங்கள் வந்து அந்த படங்கள் ஓடுறதுக்கும் நம்ம அந்த கேப்பில் வந்து சின்ன படங்களுக்கு உண்டான வாய்ப்பு வந்து பல சமயங்களில் அமையிறது கிடையாது. பல சமயங்களில் ஆடியன்ஸ் உள்ளே வராததுனால நல்ல படங்கள் கூட வந்து தோற்று திரும்ப வேண்டியதாக இருக்குது. இப்போ என்னோட 1020 படமே வந்து கிட்டத்தட்ட தியேட்டரை பார்க்குறதுக்கு வந்து படம் முடிஞ்சு 3 வருஷம் வெயிட் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆனால் தான் ஜனங்க வந்து மனசு ஒப்பி அந்த படத்தை வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரிலீஸ் லைட் தெரியாத படங்களுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஓடிடி. இதனால் தியேட்டர்களுக்கு வந்து நெருக்கடி வந்து குறையும். அது தட்டுப்பாடு இல்லாமல் நல்ல படங்கள், ஓடக்கூடிய படங்கள், தியேட்டருக்குன்னே இருக்கக்கூடிய பிரத்யேகமான படங்கள், அதில் சில படங்களுக்கு வந்து ஒரு வீரியமான ஒரு சின்ன படங்களுக்கு கூட வந்து கிடைக்கிறது வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது அதுக்குமே சான்ஸ் இல்லாமல் தேங்கி போய் கிடைக்கிற படங்களுக்கு உடனடி நிவாரணமாக வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அமையும் அப்படிங்கிறது வந்து ஆஃப்டர் திஸ் பேண்டமிக் சிச்சுவேஷன் இனிமேல் வந்து இன் ஃபியூச்சர் அப்பார்ட் ஃப்ரம் தியேட்டர் ஓடிடி பிளாட்ஃபார்மும் ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்க போகுது. அதனால் வந்து டெக்னாலஜி வரவேற்கிறது வந்து தவறே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். விரைவில் உங்க திரைப்படத்தை பார்க்கறதுக்கு நாங்க ஆசையா இருக்கோம், ஆவலா இருக்கோம். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்க கிட்ட செலவிட்டதுக்கு மிக்க நன்றி. ராஜஸ்ரீ என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து அதிகமாக மற்ற பேட்டிகளில் சொல்லாத விஷயங்களை இல்லை சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பார்வை இருக்குது. அது நீங்கள் தான் சொல்லணும். இந்த பேட்டிக்காக என்னை அணுகிய உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும்